வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் கட் ஆஃப் மார்க் தான். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மாவட்டம் வரையும் நம்ம வந்து கட் ஆஃப் மார்க் அப்படின்றது போட்டோம். அல்பாபெட் ஆர்டரில் தான் அரியலூர், சென்னை, செங்கல்பட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல், இந்த மாதிரி அல்பாபெட் ஆர்டரில் வரக்கூடிய அனைத்து டிஸ்ட்ரிக்குமே வந்து போட்டோம். ஸோ மதுரை முடிஞ்சு இப்போ நாகப்பட்டினம் அப்படின்றது, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ரெண்டுமே ஒரே இது தான். ஸோ அதற்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் போடுங்கன்னு நிறையா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் போட்டாச்சு முன்னாடியே. ஸோ அதை பார்க்காத நபர்கள் பார்த்துக்குங்க. இப்போ அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் பேலீஃப் நாகப்பட்டினத்துக்கு. ஸோ இது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு மட்டும்தான் ஒரு வேக்கண்ட் அப்படின்றதுக்கு. ஜென்ரல் டர்ன் இதில் மட்டும்தான் ஒரு வேக்கண்ட். அப்போது 165+ அப்படின்றது இந்த இடத்துல வேணும். அடுத்து வந்து ஜென்ரல் டர்னில் பிஎஸ்எம் 160+ வேணும். அடுத்து ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டி, எனி ப்ரியாரிட்டி அப்படின்றது கேட்டிருக்கிறதுனால நீங்கள் 155+ அந்த ரேஞ்சில் இருந்தால் போதும். இதில் விடோ கேட்டிருக்காங்க, சேம் 155+ வந்து தேவை. அடுத்து பிசியில், பிசி வெறும் பிசி அப்படின்னா 155+ மார்க் அப்படின்றது தேவை. அதில் பிசியில் டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படின்னா 140+ மார்க் வந்து போதும். அதில் ப்ரியாரிட்டி கேட்டிருக்காங்க 145+. இந்த வேக்கண்ட்டுக்கு, அந்த ப்ரியாரிட்டி வேக்கண்ட்டுக்கு 145 அப்படின்றது தேவை. அடுத்து எம்பிசிடிசியில் 150+ வேணும். இதில் டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படின்னா நீங்கள் வந்து 100+ இருந்தால் கூட போதும். ஓரளவுக்கு வந்து எம்பிசிடிசி டிஸ்ட்ரிபியூட் விடோன்றது கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையில் இருக்காங்க. அதனால் மேபி வந்து 100+, 110, 120 இந்த ரேஞ்சில் நீங்கள் மார்க் எடுத்திருந்தாலும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. எம்பிசிடிசியில் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறப்போ 140+ அப்படின்றது வந்துடும். டிஸ்ட்ரிபியூட் விடோ கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு 70, 80, 60 எவ்வளோ மார்க் எடுத்தாலும் சரி, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வேக்கண்ட்டுக்கு எதிர்பார்க்கலாங்க. மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பேக்லாக் வேக்கன்சியில் போகுது. ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த வேக்கண்ட் வந்து கம்பல்சரி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்ன மார்க் எடுத்திருந்தாலும் சரி. எஸ்சியில் இப்போ ப்ரியாரிட்டி கேட்டிருக்காங்க 140+ கம்பல்சரி வேணும். ஏன் இதுக்கு இவ்வளோ வித்தியாசம்னா நம்ம முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம். ஸோ இந்த வேக்கண்ட் இருக்குது பாருங்கள். இந்த வேக்கண்ட்டுக்கு ஒரு நபர் எழுதியிருந்தால் மட்டும் போதும், போய் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தால் மட்டும் போதும், அந்த வேலையை நீங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எல்லாமே இருக்கணும், சும்மா ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டுலாம் போய் எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? SCAயில் வரணும், அவங்க உமன் கேண்டிடேட்டாக இருக்கணும், அதில் ஆதரவற்ற விதவையாக இருக்கணும், ப்ளஸ் வந்து பிஎஸ்டிஎம் தமிழ் வழி கல்வி வச்சுருக்கணும், எனி ப்ரியாரிட்டி கையில் இருக்கணும். ஓகேங்களா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் அட்டன் பண்ணால் மட்டும் போதும். அடுத்து வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். பொதுவாகவே ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு நார்மலாக இருக்கிற மார்க்கை விட ஒரு 10 மதிப்பெண்கள் நீங்கள் வந்து கம்மியாகவே எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து அதுக்கான சரியான இதில் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல இருந்துமே அதற்கான சரியான முறையில் அப்ளை பண்ணாங்களா அப்படின்றது வந்து டவுட் தான். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க மாட்டாங்க. மற்ற போஸ்டிங்கை கம்பேர் பண்ணும்போது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கான காம்படிஷன் அப்படின்றது மிக மிக குறைவாக இருக்கும். ஏன்னா கடந்த முறையெல்லாம் 78, 80 எடுத்தவங்களுக்கும் வேலை கிடச்சிருக்கு. அதனால தான் சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து ஜென்ரல் டர்ன் ஒரு வேக்கண்ட் அப்படின்னா 140+ வரும். இதில் ப்ரியாரிட்டி 140+ தான் வரும். பிசியில் 140+ வரும். இதில் வந்துட்டு விமன் கேட்டகிரி 130+ மார்க் அப்படின்றது வரும். அடுத்து ப்ரியாரிட்டி, பிசியில் ப்ரியாரிட்டி கேட்டிருக்காங்க. ப்ரியாரிட்டினா 120+ மார்க்கு. எம்பிசிடிசியில் பிஎஸ்எம் 120+. இதில் வந்து விமன் கேட்டகிரி கேட்டிருக்காங்க 110+ போதும். எஸ்சியில் வந்து 110+ வரும். எஸ்சியில் பிஎஸ்எம் 110+. 110ன்றது 100 வரையும் கூட வரலாம். ஏன்னா வந்து SC ST கேண்டிடேட்ஸுன்றதை விடவும் அந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதனால் இன்னும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த டிஸ்ட்ரிக் அப்படின்றது பார்த்துருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக். ஃபஸ்ட்டு நாகப்பட்டினம் பார்த்தா நாமக்கல் பார்க்க போகிறோம். சீனியர் பெய்லீஃப் இதில் வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது. பிசியில் விமனில் டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு ஒரு வேக்கண்ட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. 130+, 120+ இந்த மார்க் வந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வேக்கண்ட் அப்படின்றது கிடைக்கும். எம்பிசிடிசியில் டிஸ்ட்ரிபியூட் விடோ 120+, 110+ இந்த ரேஞ்சில் மார்க் வந்து இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த 2 வேக்கண்ட்டும். ரெண்டுமே வந்து இப்போது இதுவே வந்து சீனியர் பேலீஃப்க்கு இந்த இடத்துல ஒரு ஆண் போட்டியாளர் வந்து போட்டியிடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எலிஜிபிளே கிடையாது. அதாவது சீனியர் பேலீஃப் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா ரெண்டுமே வந்து ஆதரவற்ற விதவைக்கான வேக்கண்ட்.
அப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் போட்டியே போடும்போது ஸோ அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் பார்த்து தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் 170க்கு 170 எடுத்தாலும் உங்களுக்கு வேக்கண்டே இல்லை. அங்கே எல்லாமே ரெண்டுமே ஆதரவற்ற விதவைக்கு தான். அப்படி ஆகிடும். ஓகே, அடுத்து வந்து ஜூனியர் பெய்லிஃப். இதில் வந்து ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. 155 ப்ளஸ் மார்க் வந்து தேவை. 155 160 அந்த ரேஞ்சில் வரும். உமனுக்கு வந்து 155 ப்ளஸ். பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன் கேட்டிருக்காங்களா? ஸோ மேபி யாருமே அப்ளை பண்ணேன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. அது உங்களோட மார்க் வந்து எவ்வளோ இருக்குது, நான் 70 வாங்கியிருக்கேன் 80 வாங்கியிருக்கேன்றதெல்லாம் அங்கே விஷயமே இல்லை. யாருமே அப்ளை பண்ணாத ஒரு நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 70 80 எடுத்திருந்தாலும் இந்த ஜென்ரல் டர்னில் பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன் கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா MBCDCயில் ப்ரியாரிட்டி ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 120 ப்ளஸ் அந்த ரேஞ்சில் வரும். இதில் உமனுக்கு 120 ப்ளஸ் மார்க் வந்து வரும் ஜூனியர் பெய்லிஃப்க்கு. அடுத்து வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஜென்ரல் டர்னில் விமன் ஒரு வேக்கண்ட் இருக்குது. இது வந்து 120 ப்ளஸும் பிசியில் விமன் கேட்டிருக்காங்க. இதுக்கும் ஒரு 120 ப்ளஸ் மார்க் வந்து இருந்துச்சுன்னா போதும். 120 110 அந்த ரேஞ்சில் வரையும் வரும். அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்துருவோம். அடுத்து வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் சீனியர் பெய்லிஃப் ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ 160 ப்ளஸ் அப்படின்றது தேவை. அடுத்து பிசியில் 155 ப்ளஸ் மார்க் அப்படிங்கிறது தேவை. அடுத்து வந்து ஜூனியர் பெய்லிஃப் பாருங்கள், ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. 160 ப்ளஸ். ஜென்ரல் டர்னில் PSTM 160 ப்ளஸ் தான் தேவை. அடுத்து பிசிக்கு 150 ப்ளஸ். இதில் வந்து SC டிஸ்ட்ரிபியூட் விடோ கேட்டிருக்காங்க. 120 130 ப்ளஸ் இந்த மார்க் வந்து இருந்தால் போதும். அடுத்து வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். இதில் வந்து SCயில் விமன் டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு ஒரே ஒரு வேக்கண்ட் கேட்டிருக்காங்க. 110 ப்ளஸ் 100 ப்ளஸ் மார்க் இருந்தாலே போதும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு. நீங்கள் அப்ளை பண்ணி 100 கீழே வாங்கியிருக்கீங்கனாலும் எதிர்பார்க்கலாம் ஓரளவுக்கு. ஆனால் ஆதரவற்ற விதவையாக இருக்கணும், அதை தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அதில் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதில் யூஸ் இல்லை. அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்துருவோம். ராமநாதபுரம் சீனியர் பெய்லிஃப். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வேக்கண்ட்டுக்கு மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 155 ப்ளஸ் மார்க் வந்து தேவை. அடுத்த இடமா பார்த்தீங்கன்னா ஜூனியர் பெய்லிஃப்க்கு ஜென்ரல் டர்னில் PSTM 155 ப்ளஸ் வரும். அடுத்து BC 150 ப்ளஸ்ஸு, PSTM சேம் 150 ப்ளஸ்ஸு, MBCDC 150 ப்ளஸ் வரும். SC டிஸ்ட்ரிபியூட் விடோ 140 ப்ளஸ் மார்க் வந்து தேவை. இங்கே வந்து 140 தேவைப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ சேலம் டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாமினர் போஸ்டிங். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசியில் PSTMக்கு ஒரு வேக்கண்ட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜாக 155லேருந்து 160 இந்த ரேஞ்சில் வந்து மார்க் வரும். BCMமில் ப்ரியாரிட்டி, அதாவது BCMமில் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறப்போ 140 ப்ளஸ் வரும். MBCDC 145 ப்ளஸ் மார்க் வந்து வரும். SC 145 ப்ளஸ் தான் வரும். இதில் வந்து ஆவரேஜாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இல்லை. ஸோ சேலமில் கொஞ்சம் காம்படிஷன் அப்படின்றது இருக்குது. அதனால தான் SCயில் அவ்வளோதான் வரும் அப்படின்றோம். இதில் ப்ரியாரிட்டி கேட்டிருக்காங்க. ப்ரியாரிட்டிங்கிறப்போ 140 ப்ளஸ் போதும், அதாவது ரீடருக்கு. அடுத்து சீனியர் பெய்லிஃப். சீனியர் பெய்லிஃப் இங்கே வந்து பாருங்கள், டெஃப் அண்ட் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் இது வந்து ஒரு வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ உமனுக்கு அதுலேயும் நீங்கள் வந்து இந்த எலிஜிபிளில் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது என்ன மார்க் அப்படின்றத பொறுத்தெல்லாம் இல்லை. அடுத்து ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டி 140 ப்ளஸ் வரும். அடுத்து பிசிக்கு பார்த்தீங்கன்னா 155 ப்ளஸ் மார்க் வந்து வரும். அடுத்து பிசியில் PSTM 155 தான் வரும். பிசியில் உமனுக்கும் 155 தான் வரும். MBCDCக்கு 150 ப்ளஸ் மார்க் வரும். அதில் வந்து விமனுக்கு கண்டிப்பாக அதே மார்க் தான் வரும். SCயில் ப்ரியாரிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 140 ப்ளஸ் 130 ப்ளஸ் வந்து கிடைக்கலாம். ஜூனியர் பெய்லிஃப் ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கண்டு 160 ப்ளஸ்ஸு, விமனுக்கும் சேம் அதே தான் 160 ப்ளஸ் தான் வரும். இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா போதும்னு ஆல்ரெடி சொன்ன மேலேயே. ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டி 155 ப்ளஸ்ஸு. அடுத்து BC 2 வேக்கண்ட் இருக்குது. ஸோ 2 வேக்கண்ட் அப்படின்றப்போ 155 ப்ளஸ்ஸு. அடுத்து விமனுக்கு ஒரு வேக்கண்ட்டு 155. BC ப்ரியாரிட்டி 140 ப்ளஸ் போதும். MBCDC 150 வேணும், 150. இங்கே வந்து PSTMக்கு 145, விமனுக்கு 145. எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்ளை பண்ணியிருந்தால் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா போதும்.
எஸ்சியில் ப்ரியாரிட்டி 120 ப்ளஸ் போதும், எஸ்சிஏக்கு 135 ப்ளஸ் மார்க் வந்து வரும். இங்கே ப்ரியாரிட்டினால தான் கம்மி, ப்ரியாரிட்டி இல்லை அப்படின்னா 135 வரும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.